இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசால் நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது அந்த இடஒதுக்கீடு கொடுக்காமலே ஏமாற்றப்படுமா என்றெல்லாம் கோட்டை வட்டாரத்தில் சிலர் புலன் விசாரணை செய்த பொழுது வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு திமுக அரசு கொடுத்த உத்தரவு எந்த அளவில் இருக்கிறது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தயாரிக்க வேண்டிய அந்த ஆவணங்கள், அந்த தரவுகள் எடுக்கப்பட்டு விட்டதா என்றெல்லாம் விசாரித்து பார்க்கின்ற பொழுது அது சம்பந்தமாக பல கடந்த கால வரலாறுகளை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர்களுக்காக தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் போராட்டத்தை துவக்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தி 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு பதிலாக 108 ஜாதிகளை இணைத்து வன்னியர்களுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 20% கொடுத்தார். கிட்டத்தட்ட கலைஞர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான சுக பிரசவமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அது குறை பிரசவமாகி போனது. இருந்தாலும் கூட அதிலே வன்னியர் சமூகத்தை சார்ந்த பலர் பயன்பெற்றிருந்தாலும் வன்னியர் சமூகத்திற்கான முழு பலனும் அவர்களுக்கான முழு உரிமையும் இன்று வரை அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கவில்லை. ஆகவேதான் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை 40 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா வலியுறுத்தி இருக்கிறார். அதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறார், பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அவரை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வன்னியர்களுக்கான தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை உச்சகட்டத்தை அடைந்து அதற்காக 2020ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் 6 கட்ட போராட்டங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அந்த போராட்டங்கள் தமிழக அளவில் மிக பெரிய அளவில் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட வன்னியர்கள், வன்னிய இளைஞர்கள் எரி மலையாக வீதிகளிலே குமுறியதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்கள் அந்த போராட்டத்தால் திணறியதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அரசு வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீட்டை வழங்கியது. அந்த உள் ஒதுக்கீட்டை வாங்கி அதன் மூலம் பயன்பெறலாம் என்று நினைத்த நேரத்தில் ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் க்ளோஸ் என்று சொல்வதைப் போல இடஒதுக்கீடு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. நம்முடைய கையில் இருந்த பொழுதே அதை தட்டி பறித்து விட்டார்கள். அது சம்பந்தமாக வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் வன்னியர்களுக்கு எதிராக அதற்கு முன்பு நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர், இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தை சார்ந்த அந்த நீதிபதி வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வாதாடினார். அதற்கு முன்பே வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீட்டால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று தமிழகத்திலே 2% கூட இல்லாத இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருச்சியிலே ஒரு மாநாடு போட்டு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்ல, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களும் நீதிமன்றத்திற்கு போனார்கள். அவர்களை வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும் என்று அவர்களை தூண்டிவிட்டவர் இன்றைக்கு திமுக அரசில் அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவருடைய முன்னிலையில்தான் அந்த இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கொக்கரிக்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடினார்கள், உயர்நீதிமன்றத்தில் வாதாடினார்கள். உயர்நீதிமன்றம் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாது என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க கூடாது என்றுதான் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பின் கீழ்
அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு அந்த தீர்ப்பை உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய வேண்டும், சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக திமுக அரசுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்ததற்கு பிறகு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், மாநில அரசு நினைத்தால் எந்த ஒரு ஜாதிக்கும் உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தோடு மட்டுமல்லாமல், மாநில அரசு நினைத்தால் சரியான தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்கள் மட்டுமல்ல வேறு எந்த ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஆனால் 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு சரியான தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதல்ல. ஆகவே சரியான தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கி இன்றோடு 1189 நாட்கள் முடிவடைந்து விட்டது. வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களே தலைமைச் செயலகத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து அதற்கான காரண காரியங்களை எல்லாம் விளக்கிவிட்டு வந்தார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் சரியான தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு, என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு தந்ததற்கு பிறகு, இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்து ஒரு குழுவை அமைத்தார். 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் இதுவரை எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற தரவுகளை உடனே தயாரிக்க சொல்லி ஒரு ஆணையத்தை அமைத்தார். அந்த ஆணையம் 30 மாதங்கள் கடந்ததற்கு பிறகும் இன்றும் தன்னுடைய பரிந்துரையை தரவில்லை. ஏன் இந்த பரிந்துரையை தரவில்லை என்று நாம் தலைமைச் செயலகத்தில் விசாரித்து பார்த்தால் வன்னியர்களுக்கு வெகு விரைவில் இடஒதுக்கீடு கொடுப்பார்கள், ஆணையம் அந்த தரவுகளை கிட்டத்தட்ட தயாரித்து விட்டது, அந்த ஆணையம் முடிவடைவதற்கு இன்னும் 10 நாட்களே இருக்கிறது, அந்த ஆணையத்தின் காலக்கெடு முடிவடைவதற்கு இன்னும் 10 நாட்களே இருக்கிறது, அதற்குள் அந்த ஆணையம் வன்னியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்கான தரவுகளை எல்லாம் கொடுத்து விடுவார்கள். அந்த தரவுகளின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடை கொடுப்பார் என்றெல்லாம் பேசலாம் என்றுதான் நமக்கு ஆசையாக இருக்கிறது. என்றெல்லாம் ஒரு செய்தி வரும், அதை காது குளிர கேட்கலாம் என்றுதான் நமக்கு ஆவலாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை சமூக நீதி காவலர் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆகவே இந்த சமூக நீதி காவலர் ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை சரியான தரவுகளின் அடிப்படையில் கொடுப்பார்கள். அதற்கான வேலை தலைமைச் செயலகத்தில் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் வன்னியர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுவார்கள். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கிடைக்கும், வன்னியர்களுக்கு கண்டிப்பாக உள் ஒதுக்கீடை மு.க. ஸ்டாலின் தருவார் என்றெல்லாம் பேசலாம் என்றுதான் நமக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் பேச முடியவில்லையே என்ற எண்ணத்தால் இப்படியாவது பேசி நம்முடைய மனதிற்கு நாமளே ஆறுதலை தந்து கொள்ளலாம் என்பதால் தான் இந்த காணொளியை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.